நான் இருக்கின்ற இந்த இடம் இன்று ஒரு சாதாரண இடமாக இருக்கலாம். ஆனால் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இது ஒரு சாதாரண இடமல்ல. நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, ஜனநாயகத்துக்காக, ஊழல் மோசடிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களே ஊடகவியலாளர்கள். அவ்வாறான ஒரு ஊடகவியலாளரின் இரத்தம் சிந்தப்பட்ட இடமே இந்த இடம். அவரே சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் திகதி குண்டர்கள் சிரச ஊடக வலைமைப்பின் தெப்பானம கலைய வளாகத்துக்குள் நுழைந்து அதனை தீ வைத்து எரித்து சரியாக 2 நாட்களின் பின்னர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். அப்போது லசந்த விக்ரமதுங்க சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். லசந்த தனது பேனாவினால் மக்களின் தகவல்களை அறியும் உரிமையை பாதுகாப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் வெளிப்படுத்திய தகவல்கள் இல்லாமல் இருந்தால் ஏராளமான மிக மோசமான மோசடிகள் மற்றும் ஊழல்கள் காலத்தினால் புதைக்கப்பட்டிருக்கும். லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அப்போதைய ஆட்சியாளர்கள் தொடர்பான ஒரு மோசமான மோசடியின் தகவல்களை அவர் அம்பலப்படுத்தினார். 2006ஆம் ஆண்டு இலங்கை விமானப்படைக்கு மிக் 27 ரக 4 போர் விமானங்களை கொள்வனவு செய்தல் மற்றும் அவ்வாறான 3 விமானங்களையும் மிக் 23 ரக விமானம் ஒன்றை பழுது பார்க்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அம்பலப்படுத்தினார். யுக்ரைனோடு 2 நாடுகளுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கலாக இதனை மேற்கொள்வதற்கு வாய்ப்பிருந்த போதிலும் அதனை ஊழல் நிறைந்த முறையில் மேற்கொண்டமையை லசந்த வெளிக்கொணர்ந்தார். ලසන්තව ඝාතනය කරන ආසන්නම හා අපි විශ්වාස කරන ප්‍රධානම සිද්ධිය වන්නේ එවකට සිද්ධ වෙච්ච මිග්‍යානා ගනුදෙනුව. ශ්‍රී ලංකා லசந்தவின் படுகொலைக்கு வழிவகுத்த மிக நெருக்கமான மிக முக்கியமான சம்பவம் அந்த நேரத்தில் நடந்த மிக் விமான ஒப்பந்தமாகும். இலங்கை விமானப்படை யுக்ரைனிய மெஷ் நிறுவனம் என்பன 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. பின்னர் இந்த ஒப்பந்தத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை இலங்கை 3ஆம் தரப்பினருக்கு செலுத்தியது. அந்த தொகை சுமார் $15 மில்லியன் ஆகும். அந்த தொகை அமெரிக்காவின் லண்டனில் முகவரி, தொலைநகர் லெண்ட் மற்றும் லண்டனில் முகவரி மற்றும் பயிற்சி எண்ணை கொண்ட பெலிமிஸ் ஹோல்டிங் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்டது. லசந்த விக்ரமதுங்க 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சண்டே லீடர் பத்திரிகையில் இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படுத்தினார். இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட பெலிமிஸ் ஹோல்டிங் என்ற பெயரில் எந்த நிறுவனமும் இல்லை என்பதையும், அந்த தொலைநகல் எண் மற்றும் முகவரி அந்த நாட்டில் பொருட்களை கொண்டு செல்லும் மற்றொரு நிறுவனத்தின் எண் மற்றும் முகவரி என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். லசந்த விக்ரமதுங்க பத்திரிகையில் அதனை சாட்சியங்களுடன் வெளிப்படுத்தினார். ஒரு விமானத்திற்கு பெலிமிஸ் ஹோல்டிங் நிறுவனத்துக்கு 2 மற்றும் 4 மில்லியன் டாலர்களை செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். சண்டே லீடர் பத்திரிகையில் லசந்த விக்ரமதுங்க பல உண்மைகளை வெளிப்படுத்தினார். அவர் அங்கு சுட்டிக்காட்டுகிறார். 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிக் விமானங்கள் எடுக்கப்பட இருந்த பாதுகாப்பு தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கோட்டாபய ராஜபக்ச தலைமை தாங்கினார் என்பதை அவர் ஆதாரங்களுடன் அங்கு நிரூபித்துள்ளார். அவர் அதனை தனது பத்திரிகையில் சுட்டிக்காட்டியிருந்தார். பின்னர் இதில் தொடர்புடைய ராஜபக்ச குடும்பத்தின் உறவினரான உதயங்க வீரதுங்கவுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் பதவி வழங்கப்பட்டது. இது தொடர்பில் தனக்கு அவதூறு தெரிவித்ததாக கூறி $1 பில்லியன் இழப்பீடு வழங்குமாறு கல்கிச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதாக கூறி கோட்டாபய ராஜபக்ச மிரட்டினார். லசந்தவை சட்டப்படி தடுத்து கைது செய்ய முயன்ற போதிலும் சட்டபூர்வமாக லசந்தவை கைது செய்ய முடியவில்லை என்பதனாலேயே லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச லசந்த விக்ரமதுங்கவுக்கு எதிராக இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை தாக்கல் செய்த சில வாரங்களுக்குள் லசந்த விக்ரமதுங்க வீதியில் கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் திகதி மிக் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆவணங்கள் காணாமற் போயுள்ளதாக கோட்டை நீதவான் லங்கா ஜாரத்ன முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டது. இது மிகவும் விசித்திரமான விடயம். பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமைக்காக துணிச்சலுடன் முன்னின்ற லசந்த விக்ரமதுங்கவின் கொலை குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. எனினும் அந்த விசாரணைகளில் பெரும்பாலானவை குற்றத்தை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக அதனை மறைக்கவே மேற்கொள்ளப்பட்டன. குறித்த விசாரணைகள் சிஐடி, டிஐடி மற்றும் பின்னர் சிஐடிக்கு மாற்றப்பட்டன. சாட்சியங்களை மறைக்கவும் விசாரணைகளை தவறாக வழிநடாத்தவும் எடுக்கப்பட்ட பல முயற்சிகள் உள்ளன. நாட்டில் மாறிவரும் அரசாங்கங்களுக்கு லசந்த ஒரு தலிப்பாக மாறினார். அப்படி வந்தவர்கள் லசந்தவின் உடற்பாகங்களை கல்லறையிலிருந்து வெளியே எடுத்து மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்தனர். 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த விசாரணை நடத்திய திறமையான அதிகாரிகள் இடமாற்றப்பட்டனர். சிலர் சிறைக்கு கூட அனுப்பப்பட்டனர்.
சில சாட்சியங்கள் இன்று உயிருடன் இல்லை. லசந்தவை கொலை செய்ய வந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் அத்திடிய அருகே சதுப்பு நிலத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் மற்றும் நண்பனுக்கு பின்னர் என்ன நடந்தது? லசந்தவை பின்தொடர்ந்த பலரின் கையடக்க தொலைபேசி இலக்கங்களை சிஐடி கண்டுபிடித்தது. அவை ஜேசுதாசன் என்ற ஒருவரின் பேரில் எடுக்கப்பட்டிருந்தன. ஜேசுதாசன் பிடிபட்டு விசாரிக்கப்பட்ட போது அவர் தனது அடையாள அட்டையை எவ்வாறு திருடி சிம் கார்டை பெற்றார் என்பதனை வெளிப்படுத்தினார். ஆனால் ஜேசுதாசன் இப்போது உயிருடன் இல்லை. லசந்தவை கொலை செய்தது நானே என்று 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒருவர் கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு இன்னும் பல சம்பவங்கள் பதிவாகின. முழு நாடும் அவற்றை அறிந்துள்ளது. லசந்த விக்ரமதுங்க தான் துரத்திச் சென்ற 2 மோட்டார் சைக்கிளின் எண்களை தனது குறிப்பேட்டில் எழுதியிருந்தார். பின்னர் அந்த குறிப்புகளுக்கு நடந்தது என்ன? கொலை செய்தவரை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளே மேற்கொள்ளப்பட்டன. இப்போது திறமையான அதிகாரிகள் குழு ஒன்று இதனை ஆரம்பத்திலிருந்தே விசாரணை செய்ய ஆரம்பித்துள்ளது. மக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க இதனை கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று உள்ளது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்ய வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது? அதை செய்யும் திறன் யாருக்கு இருந்தது? நீதி வெகு தொலைவில் இல்லை. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை நினைவு கூர்ந்து இன்று காலை பொரலை மயானத்தில் நினைவு நிகழ்வொன்று நடைபெற்றது. அவரது சகோதரர் லால் விக்ரமதுங்க மற்றும் குடும்ப உறவினர்களின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் இருந்து இந்த விசாரணையை திசை திருப்ப பல்வேறு தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். அதில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் அரசியல்வாதிகளும் இருந்தனர். எனினும் அரசியல் அதிகாரம் 2 முறை மாறியது. தற்போது 3வது தடவையாகவும் மாறியுள்ளது. லசந்த மட்டுமல்ல, அந்த 6 வருட காலப்பகுதியில் 45 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இன்று வரை இந்த படுகொலைகளில் ஒன்று கூட நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு அந்த கொடூரமான கொலையாளிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. அது கவலைக்குரிய விடயமாகும். எனக்கு கிடைத்த தகவல்களின்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சில புதிய சாட்சியங்கள் கிடைத்துள்ளதாக கேள்விப்படுகிறேன். எது எவ்வாறாக இருந்தாலும் லசந்தவின் படுகொலையை பொறுத்தவரை அதனை செய்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களால் சாட்சியங்களை முன்வைக்க முடியாது. அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் அதனை செய்வார்கள் என்று இப்போதும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். அரசியல் தொடர்பில் எதுவாக இருந்தாலும் அரசியல் காரணமாகவே இவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒன்றிணைந்த ஊடகவியலாளர்களே படுகொலை செய்யப்பட்டனர். எனவே அரசியல் தேவை இருக்கவில்லை என கூற முடியாது. அந்த அதிகாரத்தின் கைகளிலேயே இந்த வழக்குகளை முன்னோக்கி எடுத்து செல்லும் பொறுப்பு உள்ளது. லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த பாராளுமன்றத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் தொடர்பில் பதிலளிக்கப்படுகின்றது. மருந்துகள் தொடர்பில் பதில் வழங்கப்படுகின்றது. அவை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. லசந்த விக்ரமதுங்கவிற்கு இன்று 17 வருடங்கள் ஆகின்ற போதும் ஏன் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்படுகின்றீர்கள் என்று நான் நேற்று வினவினேன். அரசாங்கம் என்ற ரீதியில் ஊடகவியலாளர்களின் கொலை, ஊடக நிறுவனங்களை தாக்கியமை தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு நாங்கள் முழுமையான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 17 வருடங்களின் பின்னரே இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. கொலையாளிகளுக்கு உதவியவர்கள், கொலையாளிகளை பிடிப்பதாக கூறி அரசாங்கங்களில் இருந்த அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என பலரையும் தாண்டிய பின்னர் 17 வருடங்கள் கடந்தும் இந்த பிரச்சனை உள்ளது. ஒழுங்கு பத்திரத்திற்கு அமைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதா என எனக்கு தெரியாது. ஒழுங்கு பத்திரம் என கூறினாலும் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த கொலையாளிகளை கைது செய்து நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அனைத்தையும் செய்வோம். அந்த கொலையாளிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அமைச்சு பதவிகளை வகித்தார்கள். அந்த கொலையாளியினை பிடிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்து பல வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். ஆகவே இதனை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். நாங்கள் ஒரு விடயத்தை கூறினோம். சால்வை போட்டவன் கொலைக்காரன் என்று கூறினோம்.
கொலைக்காரன் கொலைக்காரன் தான். அவை கொன்றது யார் என்று சொன்னோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆட்சிக்கு வந்து அரசாங்கங்கள் அதை செய்ய தவறிவிட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்தன. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் நாம் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் அது இந்த நாட்டில் ஜனநாயகத்திற்கு ஒரு பாரிய தோல்வியாகும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட இந்த அரசாங்கம் எந்த தடையும் இல்லாமல் ஆயுத குறைப்பு செயல்முறையை செயற்படுத்த முடிந்தால், லசந்தவுக்கு நீதி வழங்க முடியாவிட்டால் லசந்தவுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது. இந்த நேரத்தில் நீதி, நியாயம், ஜனநாயகம், ஊடக சுதந்திரத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்த லசந்த விக்ரமதுங்கவின் ஆத்மா சாந்தியடையட்டும் என்று சோகமான உண்மையை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்.